அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். மாலை நேரத்தில் போடக்கூடிய செய்திகளில் கோல்டு ரேட்டோ அல்லது டினார் ரேட்டோ வராது. இன்றைக்கி காலையில் நான் போட்ட செய்தி இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, இது மாலை நேர செய்தியாக காலையில் உள்ள செய்தியா அப்படின்றது. இந்த ஃப்ரீயான கிஃப்ட் கிடைக்கிறத பற்றி டெய்லி விமர்சனம், ஒரு சில விமர்சனங்கள் வந்து கொண்டே தான் இருக்குது. ஃப்ரீ கிஃப்ட் பண்ண போகிறீங்க, அது பிரச்சனையாகும், ஐடியா கொடுக்குறோம், பாஸ்வேர்டை கொடுக்குறோம், அதெல்லாம் கடைசியில் பெரிய பிரச்சனையில் போய் முடிய போகுது. அடுத்து சும்மா கிடைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நம்மெல்லாம் உழைச்சாதான் தங்கும், அப்படி இப்படின்னு நிறைய பேர் ஒரு வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, விட்டு தொலையலாம், இதோடையாவது இதை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. யாராவது ஒருத்தர் அனுப்பிகிட்டே இருக்கிறாங்க, உங்கள் வீடியோ பார்த்ததால தான் நான் இந்த கிஃப்ட் எடுத்தேன், உண்மையிலே ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, உங்கள் வீடியோ பார்த்ததால தான் நாங்கள் இந்த கிஃப்டை எடுக்க முடிந்தது அப்படின்னு பலருமே இப்போ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கிஃப்ட் கிடச்சி உங்கள் நியூஸை பார்த்து தான் நானும் முயற்சி பண்ணி எடுத்தேன். நான் இருக்கேன் ரியாபில், கரெக்டாக ஒன்றும் இல்லை. என் பேர் சமூகராஜ்னா. அதில் அந்த ஃபஸ்ட்டாக வரக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள், அது வேறு. அதுவும் ஷூ, இந்த நிறைய பொருட்கள்லாம் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சமூகராஜ் சகோதரர் நேற்று கமெண்ட்லேயும் அனுப்பியிருந்தார், மெசேஞ்சர்லேயும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். ரொம்ப நன்றி சகோதரா, உங்களுடைய இந்த மாதிரியான தகவல்களால் தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. அதே மாதிரி நான் சொல்கிறது உண்மையா இல்லையா, உண்மையிலேயே பிரயோஜனம் அடைகிறாங்களா இல்லையா அப்படின்றது இப்படியான ஒரு சிலர் அவங்களுடைய பயன்களை அடைஞ்ச பிறகு நம்மளுக்கு தெரிவிக்கும் போது தான் தெரியுது. தயவு செய்து முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கைவிடுறது அந்த 10 ஃபீல்ஸ், 20 ஃபீல்ஸ், 30 ஃபீல்ஸ் இருக்கல. முடிஞ்ச வரைக்கும் புதிய யூசர், இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாத ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி அவரை டவுன்லோட் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கும் நிச்சயமாக பரிசு கிடைக்கும். அது எவ்வளோவா இருந்தாலும் சரி. வேல்யூவை பாருங்கள், 76 தினார் 390 ஃபீல்ஸ். இது அப்படியே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் இதுவும் வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் சம்மர் ஆஃபருக்கு போகிறதால தான் இந்த விலை, இல்லைன்னா இதை விடையும் அதிகமாக இருக்கும். முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் லிங்க் இருக்குது, டச் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஜனாசா அறிவித்தல் ஒன்று. இஹ்ரா இஸ்லாமிய சங்கத்தின் ஆதரவாளரும் குவைத்தில் பணிபுரிந்து வந்த ஏராவூரைச் சேர்ந்த சகோதரமான அப்துல் கஃபூர் அவர்கள் நேற்று இரவு 21/4/2024 குவைத்தில் வஃபாத் ஆகிவிட்டார். இன்னால்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னாரின் ஜனாசா நல்லடக்கம் இன்று அசர் தொழுகைக்கு பிறகு சபஹான் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என்பதையும் தெரிய தந்திருக்கின்றார்கள். வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள், எங்களுடைய நிலை வந்து இதுதான். கடைசியில் இறந்து போனால் குடும்பங்களுக்கு கூட ஜனாசா கிடைக்காத சூழல் கூட உருவாகும். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. வல்ல நாயன் அல்லாஹ் அன்னாரின் நல்லமல்களை ஏற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் மேலான சுவனத்தை வழங்குவானாக. அமெரிக்காவில் பொறியியல் பட்டப்படிப்பை படித்து வந்த மாணவர் ஹுசைன் அப்பாஸ் மாரடைப்பால் காலமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இது கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இவர் உயிரிழந்ததாகவும் தூதரகத்தினுடைய வேலை தாமதங்களால் அவருடைய தாய் தந்தையருக்கு அறிவித்தல் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். எங்கே போனாலும் தூதரக பிரச்சனையாக தான் இருக்குது. 2 வளைகுடா நாட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மற்றும் மர்ஹேஸில் உள்ள சுற்றுலா வில்லா ஒன்றில் ஒரு சிறுவயது பெண்ணின் மரணம், 7 குவைத்திகள் மற்றும் 3 மொரோக்கோ பெண்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. தலைப்பில் இருக்கிற செய்தி இது கிடையாது, இதுக்கப்புறமா வரும். இந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு குழந்தைங்க வாயால் சொல்ல முடியலை, துன்புறுத்தியிருக்கிறாங்க, சீரழிச்சிருக்கிறாங்க ஒரு சிறு குழந்தைங்க. இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 9 பேர் வளைகுடா நாட்டவர்கள், 7 குவைத்திகள், 2 அரபு நாட்டவர்கள், 3 மொரோக்கோ பெண்கள் சம்மந்தப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் இப்போதைக்கு இந்த 7 குவைத்தியர்களுக்கும் 3 மொரோக்கோ நாட்டு பெண்ணுக்கும் வந்து ஜாமீன் கிடைச்சிருக்குது. ஒரு சிறு குழந்தையை அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா, இதுதான் மிக முக்கியமான தகவல். ஆசையா பாசமா ஜூஸ் கொடுக்குறாங்களா, தலைவலிக்கு ஏதாவது மாத்திரை கொடுக்குறாங்களா, கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இந்த மாதிரி மாத்திரை கொடுத்து பலருடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டதா ஒரு திடுக்கிடும் தகவல். يعني شيء مهول، خصوصا اللي ياخذون الحبوب اللاريكة. ترى أول كانوا يعني يراعون الجانب الاجتماعي فيما يتعلق بالمرأة، أنه يعني يحاولون يقضون الطرف عنها، يزفونها. الآن لا، تحال إلى النيابة العامة وإلى محكمة الجنايات.
فيبدو أن هذا الأمر منتشر بين أوساط البنات، فانتبهوا ونبهوا بناتكم أنه ما يأخذون أي شيء، لا عصير والله صداع هات شخذي حبة الفلانية، هات هذا مسكن، هذا يريحك، هذا ينسيك الهموم، هذا ترى هذا إدمان كله موت، عقوبته الحبس. الآن نساء أنا شفت مرأة تبكي، شابة صغيرة مو كبيرة، ماسكين المشرفات السجون وعليها لبس السجن، يعني منظر صراحة يضيق الخلق. انتبهوا الله يخليك. வரக்கூடிய கேஸ்களில் 100% எனக்கே தெரியாது, இதை குடின்னு கொடுத்தாங்க, தலைவலிக்கு தான் மருந்து கொடுத்தாங்க, இதை ஜூஸு தான் கொடுத்தாங்க, நான் குடித்ததுக்கப்புறமா மயங்கிட்டேன், அதுக்கப்புறமா என்னைய மோசம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான வழக்குகள் தான் அதிகமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த லெரிக்கான்னு சொல்லக்கூடிய மாத்திரை பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ் நிலைக்கு போகிறதுக்கு உயர்கட்ட தீவிர சிகிச்சைகள், அதிதீவிர சிகிச்சைகள், சத்திர சிகிச்சைகள், ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த வலியை உணராமல் இருக்கிறதுக்காக, விரைப்பு தன்மை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக, அந்த உடம்புல உள்ள அந்த திமித்து போகக்கூடிய தன்மை இன்னும் அதிகரிக்கணுன்றதுக்காக அந்த லெரிக்காவுடைய அந்த ஃபார்முலா பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதை இவங்க போதையாக இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பலரும். அது பார்த்திங்கன்னா அந்த போதையை நம்ம எடுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய சுய நினைவு மொத்தமாகவே இழந்துருவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போதோ அல்லது நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தையல் போடும்போது என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இடத்த மறுக்க வைப்பாங்க, மறுத்து போயிடும். அந்த மாதிரி உடம்பு எல்லாமே மறுத்து போய் நம்ம சுயநினைவற்ற நிலைமைக்கு போயிடுவோம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன நடந்தாலுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒரு பெண் கர்ப்பமாகி கூட இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரியும் சம்பவம் பதிவாகி இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் பாதுகாக்கணும். இந்த மாதிரியான கோர பிடியில் இருந்து, இந்த போதைப் பொருள் பழக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது இளைஞர்களோ யுவதிகளோ உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா தயவு செய்து அவங்கள்ட்ட இருந்து ரொம்ப தள்ளியே இருங்க. அவங்க ஏதாவது பாசமாக சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க, ஏன்னா அது கடைசியில் உங்களுக்கே பிரச்சனையாக முடியும். ஏன்னா அந்த வழக்கறிஞர் சொல்லக்கூடிய விதம், அவர் சொல்லக்கூடிய அந்த தகவல் என்னென்னா, ஜூஸ் கொடுக்குறாங்களா, சாப்பாடு கொடுக்குறாங்களா, இல்லை தலைவலிக்கு ஏதாவது மருந்து கொடுக்குறாங்களா, தயவு செய்து எடுக்காதீங்க. பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ 100% சம்பவம் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி போன வாட்டி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு இலங்கை பெண் கர்ப்பம் தரித்து அவங்கள அதை அபார்ஷன் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அவங்கள அடித்து துன்புறுத்தி ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க. கடைசியாக ஏதோ ஒரு வழியில் இறைவனுடைய புண்ணியத்தால் அதிகாரிகள் கையில் சிக்கி அவங்க அதுக்கப்புறமா அதிகாரிகள் தூதரகத்தை வரவழைச்சு அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு நஷ்ட ஈடை வாங்கி கொடுத்து அனுப்பினாங்க. நஷ்ட ஈடு கட்டுமா இழந்த மானத்துக்கும் இழந்த கற்புக்கும்? தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக வீடுகளில் இளைஞர்கள், போதைப் பொருள் பாவிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. இன்றைக்கி காலையில் போட்ட செய்தி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, வீடியோட கடைசியில் தான் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஜஹரா பகுதிகளில் கூட ஒரு இளைஞர் கையில் ஒரு கூறிய ஆயுதத்தை எடுத்துகிட்டு வண்டிங்க எல்லாத்தையுமே அடித்து உடச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய கேஸுங்க இருக்குது. அதே மாதிரி வீடுகளில் நீங்கள் இப்போ வேலை செய்யும்போது உங்களுடைய மாதாந்த சம்பளம் பணத்தை எடுக்கிறீங்களா, உடனே பேங்க்கு அனுப்பிடுங்க. வீடுகளுக்குள்ளே நீங்கள் வைக்காதீங்க, இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கக்கூடிய இடத்துல. அதே போல் உங்களுடைய ஆபரணங்கள், நகை, ஏதாவது பொருட்கள் இருந்துச்சுன்னா பத்திரமா வைங்க. முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் இரவு நேரத்தில் தூங்கும்போது உங்களுடைய அறைகளுக்கு லாக் இருந்தால் நிச்சயமாக டோரை லாக் பண்ணிவிட்டு தூங்குங்க. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியாகி போகும்போது, நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்க, கிச்சனுக்குள்ளே போகிறீங்க, மற்ற இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் இனிமேல் அறைக்கு வேலை முடிச்சுட்டு தான் உங்களுடைய அறைக்கு நீங்கள் ரூமுக்கு வருவீங்க. அப்படின்ற பட்சத்தில் தயவுசெய்து லாக் பண்ணி சாவியை எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய விடயங்கள் இருக்குது. யாராவது ஒருத்தர் கொண்டு போய் ஏதாவது ஒரு பொருளை உங்கள் அறையில் வைக்கலாம், அல்லது உங்கள் அறையிலேருந்து எதையாவது திருடலாம், அல்லது உங்களுக்கு திருட்டப்பட்டம் சுமத்தலாம். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அடிக்கடி நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய வேலை முடிஞ்சு நீங்கள் வரும் வரைக்கும் உங்களுடைய அறையை லாக் பண்ணி வைங்க. 2 பேர் 3 பேர் இல்லாமல் தனியாளாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அறைகளை தயவு செய்து மூடியே வச்சுக்கோங்க. அது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையுமே பாதுகாக்கட்டும். அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குவைத் மின்சார பற்றாக்குறை நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றது. இது 2028 வரை நீடிக்கப்படுகிறது. இது வரும் ஆண்டுகளில் சேவையில் சேர்க்கப்படும் திட்டங்கள் இல்லாத மற்றும் நுகர்வு அதிகரிப்புடன் உற்பத்தி நிலையங்களை பராமரிப்பதற்கான அதிக செலவுகளின் காரணமாகும். அதிக வெப்பமான நாட்களில்
மதியம் 1 முதல் 3 மணி வரைக்கும் இடைப்பட்ட உச்சகட்ட அதிக வெப்பநிலை உள்ள நேரங்களில் பண்ணைகள், கூடாரங்கள் மற்றும் கலாச்சார மண்டபங்கள், வியாபார தலங்கள், தொழில்துறை பகுதிகள் இண்டிகேட்டர் அபாய கட்டத்தை அடைந்தால் மின்சார அமைச்சகம் திட்டத்தை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அதே போல் இண்டிகேட்டர் அந்த ஜெனரேட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பான்சின் பெட்ரோலில் தானே இயங்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ஜெனரேட்டரும், அது பழுதாகிடுச்சுன்னா எல்லா பக்கமும் மின்சாரம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக வெப்பம் தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள், இருள்மயமான நம்ம நாட்டில் மாதிரி மின்சாரம் இல்லாத ஒரு குவைத் சிந்திச்சு பார்க்க இயலுமா? குவைத்தின் மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபாஹ் நாளைய தினம் தாயகத்தில் இருந்து ஜோர்தான் ஹாஷிமைட் ராஜ்யத்துக்கு அரசு முறை பயணமாக செல்கின்றார். அவசரமாக துணை அமீரை நியமித்ததுக்கு காரணமே இதுதான். மன்னர் நாட்டை விட்டு வெளியே போகிறாரு, இதுதான் முக்கியமான காரணம். வர்த்தக மோசடி மற்றும் போலியான முத்திரைகள் மற்றும் பொருட்களை எதிர்த்து மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதன் ஒரு பகுதியாக வணிக சட்ட கட்டுப்பாட்டை மீறிய அனைத்து வியாபார தலங்களுக்கு எதிரான புதிய சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. وراح يبعدونك ويدفعون غرامة تصل لآلاف اليوروات وانت شغلك كله بالسليم، غلطة انت مو حاسب حسابها. شنو هي؟ الحين اقول لك. هالشغلة بالذات لازم تنتبه لها وتحذر اللي معاك عليها، وخصوصا اذا رايح ايطاليا لانها اصعب دولة بهالسالفة. البراندات او الماركات المغلدة وعقوبتها تصل لغرامة والابعاد واحيانا السجن، وطول ما انت تمشي بالمطار فعليا راح تشوف تحذيرات. ويركزون على الجناط والساعات والاحذية عزكم الله، ولا تقول انه ما راح يصيدونك او ما ينتبهون، لان اذا شك احد فيهم ان الشيء اللي عندك مغلد له الحق انه يسحبك ويحقق معاك ويفتشك. وانصاد معاك اكثر من قطعة الله يعينك، والاسف انك تجهل القانون ما يعني انك معفي من العقوبة. போலியான பொருட்களை விற்ற 6 கடைகளுக்கு எதிராக ஜஹரா கவர்னரேட்டில் உள்ள வணிக மற்றும் வர்த்தக அமைச்சகத்தின் நேரடி உத்தரவின் பேரில் கடைகள் மூடப்பட்டுள்ளன. அதே போல கடைகள், உணவகங்கள் யாராக இருந்தாலும் சரி நிர்ணயிக்கப்பட்ட விலைகளில் மோசடி செய்கிறாங்களா, அதே மாதிரி ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி டூப்ளிகேட்டை கொடுக்குறாங்களா, இதில் முக்கியமாக ஆன்லைன் வியாபாரிகளே நியாயமாக செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஒருவேளை இந்த ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கி இந்த ஆன்லைன் பொருட்கள் ஏதாவது மோசடி செய்யப்பட்டிருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோடைய இலக்கம் 55 13 51 35. எந்த பேஜில் போய் வாங்கினீங்க, இவங்களுடைய டிக்டாக்கா ஃபேஸ்புக்கா, என்ன பேஜ், அவங்களுடைய இலக்கம் என்ன, மொத்த தகவலையும் இங்கேருந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தட்டி விட்டீங்கன்னா அங்கேருந்து அவங்கள தட்டி தூக்கிடுவாங்க. அதே மாதிரி ஆன்லைன் வியாபாரிகளே ஊழல்கள் பண்ணாதீங்க, அநியாயம் பண்ணாதீங்க, பெரிய அளவான ஆபத்து சந்திப்பீங்க. தொடர் சோதனை. مع قرب عيد الفطر السعيد قام فريق الطوارئ في وزارة التجارة والصناعة بجولة تفتيشية على المحلات التجارية في منطقة الضجيج بمحافظة الفروانية. اليوم وزارة التجارة والصناعة شملت محلات بيع الأثاث والمفروشات والسجاد، وكذلك بيع العطور والبخور وغيرها من المنتجات في الأنشطة المختلفة. تم عمل جولة تفتيشية اليوم برفقة رئيس الطوارئ في منطقة الفروانية، وذلك للحد من المخالفات وتطبيق القرارات والقوانين الوزارية في حق المخالفين. كذلك نود أن نبين أن حاليا المخالفات يتم تحريرها بنظام إلكتروني تمهيدا لسياسة التحول الرقمي. وزارة التجارة والصناعة لا تتهاون في تجاوز القانون في بيع السلع وتجارتها، وذلك حفاظا على حقوق المستهلكين من المواطنين والمقيمين. نواف شراكي، تلفزيون دولة الكويت. விமான நிலைய பார்க்கினில் நடந்த ஒரு துயர சம்பவம் என்னன்னு பார்க்குறீங்களா? வண்டி எடுத்துகிட்டு போய் பார்க்கிங்கில் விட்டுட்டு பனிப்பெண்ணுடைய பனிப்பெண்ணுக்காகன்னு ரொம்ப நேரமாக கொஞ்சம் காத்திருந்துருக்கிறாரு ஒரு சகோதரர். எவ்வளோ சார்ஜஸ்ன்னு பார்த்துக்கோங்க. 4 தினார் 600 ஃபீல்ஸ் சார்ஜஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட் டைம் பார்க்கிங்கில் தான் நிறுத்திட்டு போயிருக்கிறாரு. ஆனால் சார்ஜஸ் 4 தினார் 600 ஃபீல்ஸ். வாகனம் நிறுத்த போகிறீங்களா பார்க்கிங்கில், குறைஞ்சது ஒரு 1 ஹவர், ஒரு 1.5 ஹவர், 2 ஹவர். இந்த மணிக்குள்ளே நீங்கள் வண்டியை எடுக்கலைன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பில் உளுந்துக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக ஒரு 12 மணித்தியாலம் 15 மணித்தியாலம் வண்டி நின்றுச்சுன்னா
ஒரு 15 தினார் சரி கட்ட வரும். இந்த மாதிரி சூழல் உருவாகும். ஏன்னா ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு மணித்தியாலம் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாகும். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரீசெண்டாக இந்த சம்பவம் வந்து ஒரு சகோதரருக்கு நடந்திருக்குது. அதுக்கப்புறமா அவரும் இந்த பில் அனுப்பி இதை கட்டாயம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் வண்டியை கொண்டு போய் பார்க்கிங் தானே பில் எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு போய் நிறுத்திட்டு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக கூட நின்றுவாங்க. இல்லை வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு எங்கேயாவது சுற்றி திரிய போயிடுவாங்க. கடைசியில் வந்து பார்க்கும்போது பில்லு தலைக்கு மேலே இருக்கும் அப்படின்னு. தயவு செய்து கவனமாக இருங்க. அரசு இடங்களை வளைத்து போடுற எல்லா இடங்களையும் உடனடியாக சீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கூடாரங்கள், அதே மாதிரி பண்ணைகள் சட்டவிரோதமாக நடத்தினால், அதே மாதிரி அரசு இடங்களில் நில ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தால் அதிரடியாக சோதனை. அதே மாதிரி அனைத்து பொருட்களையுமே அடித்து நகர்த்தி விட்டுடுறாங்க கோயத்துடைய முனிசிபாலிட்டி. பாருங்கள் நடந்த சம்பவத்தை. اليوم عندنا حملة في منطقة البر تحديدا خط مصفك. هذه الحملة مثل ما انتم شايفين تم إزالة تعديات على أملاك الدولة اللي هي عبارة عن تسوير الأراضي. أيضا تم إزالة عدد من الأسواق العشوائية. طبعا هذه الأسواق كلها غير مرخصة وفيها يعني عليها عدة شكاوي وفيها عمالة سائبة. فاليوم تم إزالة هذه الأسواق وتم إزالة تعديات، وعندنا خطة عمل أن احنا يعني نخلي هذه المنطقة يعني نطبق فيها القانون ونخليها خالية من المخالفات إن شاء الله. احنا بدينا الحملة هذه تحديدا من قبل فترة، كان عندنا رصد على المخالفات اللي موجودة. اليوم زلنا عدد 2 من الأسواق العشوائية وزلنا عدد من التعديات، وإن شاء الله الإحصائية الرسمية راح تأتيكم إن شاء الله تباعا من بلدية الكويت العلاقات العامة. إن شاء الله هذه الحملة مستمرة إلى إن شاء الله القضاء على المخالفات الموجودة. في عدة مخالفات البلدية تحرر عدد من المخالفات، مثل تجريف التربة، هذه أحد المخالفات. أيضا مثل إقامة المنشآت الغير مرخصة، هذه لها مخالفة من قبل البلدية. أيضا في عملية البيع وعملية التبادل التجاري بدون رخص من البلدية، هذه أيضا البلدية تأخذ فيها إجراءات. اليوم إن شاء الله متواجدين بالمنطقة الجنوبية على طريق مصفق لإزالة تعديات على أملاك الدولة، عبارة عن تسوير الأراضي بشكل يعني غير طبيعي. وبناء على توجيهات مدير عام البلدية المهندس سعود الدبوس إن شاء الله بنبدأ من المنطقة هذه ونكمل التعديات الثانية بالمناطق الثانية. والله الضرر أول شيء تخريب البيئة طبعا، وبعض أماكن الرعي المخالفة الدولة موفرت لهم أماكن مخصصة لهم، والبعض ياخذ مو بس يعني مكان رعي، يحاوط المكان تقريبا أكثر من نص كيلو، وهذا يأثر على البيئة ويأثر على طبعا على الازدحام والمناطق، والناس صارت تشتكي، والطرق طبعا شوفت عينكم كلها مسكرة داخل البر. وإن شاء الله بإذن الله أن بعضهم تعاونوا معنا وبعضهم إن شاء الله عاد بنزيلهم اليوم وبنكمل على بعض المناطق الثانية بإذن الله. أغلب الناس متعاونين، وحتى الناس اللي يكونون ما شالوا وواجهناهم يكونوا متعاونين معنا. إن شاء الله المشاكل مو موجودة لأن الوضع بسيط، يعني الإزالة إن شاء الله كلها بسيط. والله إذا في أحد اعترض عاد إحنا معانا الداخلية في إثبات حالة وفي أمور ثانية، بس إن شاء الله أن المشاكل الحمد لله يعني ما واجهتنا مشاكل، وإذا صارت أي مشاكل الداخلية متعاونين معانا يعني متواجدين للسبب هذا. பண்ணை பகுதிகளில் வேலை செய்யக்கூடியவங்க, பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி குறிப்பாக இந்த கூடாரங்களில் தங்கி இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு தான் இந்த நாட்களில் அதிக பிரச்சனை. அதே போல் நில ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க. இந்த நாட்டுடைய நிலத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய யாராக இருந்தாலும். அதே மாதிரி இந்த பாலைவன பகுதிகளில் கொஞ்சம் காட்டோரமாக சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு கூடாரம் மாதிரியோ அல்லது ஏதாவது பொருட்கள் வைக்கக்கூடிய ஸ்டோர் மாதிரியோ எந்த ஒரு யாருடைய அனுமதியும் இல்லாமல், குவைத்துடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக ஒரு வெளிநாட்டவர் இந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு வேலை பிடிப்பட்டிங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவான அபராதம் உங்களுக்கு கட்ட வேண்டி வரும், சிறை தண்டனையும் சேர்த்தே வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாடுகளில் நில ஆக்கிரமிப்புக்கு மிக கடுமையான தண்டனை. ஏதோ நம்மளால் முடிஞ்சது கிடைக்கக்கூடிய தகவலை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம். இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க அப்படின்னு அவேர்னஸ் பண்ணலாம்.
கேட்குறதும் கேட்காததும் உங்கள் கையில் இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.